ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Zeenath's World. இன்னைக்கு நம்ம சூப்பரான மாங்காய் சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி 2 காயான மாங்காய் எடுத்துக்கோங்க. அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பருப்புலாம் நல்லா வறுபட ஒரு 1 நிமிஷம் வதக்கிடுவோம். இப்போ பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அதில் வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுடலாம். இஞ்சியை நல்லா துருவி போட்டுருங்க. பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டுருவோம். இதையும் சேர்த்து லேசாக வதக்கிப்போம். வேர்க்கடலை கொஞ்சம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இதெல்லாம் சேர்த்து லேசாக வதக்கிப்போம். இப்போ நம்ம துருவி வச்சுக்கிற அந்த மாங்காவை இதில் போட்டுடலாம். நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் போடுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாங்காவை போட்டுக்கோங்க. அது கூடவே மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இப்போ வதக்கியாச்சு. இப்போ நம்ம வடிச்சு வச்ச இந்த சாதத்தை இதில் போட்டுடலாம். இப்போ இதை மசாலாவும் சாதமும் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கிளறி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.